இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் பல விஷயங்கள்ல ஆண்களுக்கு இணையா வர முடியும் அப்படின்னு ஒவ்வொன்னா சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்களால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்ச பல விஷயங்களை இன்னைக்கு பெண்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாவில் குறிப்பா இந்து மதத்துல பெண்கள் இந்த இறுதி சடங்குகள்ல கலந்துக்க கூடாது அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் நிலவிக்கிட்டே இருக்கு. அதற்கு பல பேரு பலபடியா காரணங்கள் சொல்லலாம். ஆனா பெண்கள் இறுதி சடங்குகள் செய்யறதையோ பிணத்தை சுமந்து செல்வதையோ நீங்க பாத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பழங்காலத்துல இருந்தே பெண்கள் இறுதி சடங்குகளை பொறுத்த வரைக்கும் அழுவதோட சில சடங்குகளை செய்வதோட அவங்களோட வேலை முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுடுகாட்டுக்கு வரவோ பெண்களுக்கு பழங்காலத்துல இருந்தே அனுமதி வழங்கப்பட்டதில்லை. சுடுகாட்டுல பிணத்தை எரிக்கிறது ஒருவரோட ஆன்மாவை உடல்ல இருந்து பிரித்து மேல் உலகத்துக்கு அனுப்பி வைக்கிற புனிதமான சடங்கா கருதப்படுது. இதன் மூலமா ஆன்மா திரும்பவும் பிறக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது. மற்றொரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இறுதி சடங்கின் போது ஏதாவது தவறு நேர்ந்து தொந்தரவு ஏற்பட்டா அந்த ஆன்மா நிம்மதியை இழந்து அமைதி இல்லாம நிலவும். இந்து கலாச்சாரத்தின்படி ஒருவர் இறந்துட்டாலோ இல்ல அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு அவர்களோட சாம்பல் புனித நீர்ல கரைக்கப்படணும். பாரம்பரியமா பெண்கள் இந்த இறுதி சடங்குகளை செய்வது, பிண ஊர்வலத்துல கலந்து கொள்வது, சுடுகாட்டுக்கு வர்றது மாதிரியான சடங்குகள்ல இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புராண காலங்கள்ல பெண்கள் இறுதி சடங்குகள்ல அனுமதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. இறந்தவர்களோட உடலுக்கு இறுதி சடங்குகள்ல இருந்து எல்லா பெண்களும் பங்கு கொண்டுதான் இருந்தாங்க. பீஷ்மரோட இறுதி சடங்கின் போது கூட அவரோட இருபுறத்திலையும் அனைத்து பெண்களும் இருந்தாங்க. யார் ஒருவர் இறந்தவரோட சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியுமோ அவங்களே இறுதி சடங்க நடத்தணும், கொள்ளி வைக்கணும் அப்படிங்கறது சாஸ்திரங்கள் சொல்லுது. பண்டைய காலங்கள்ல பெண்களுக்கு சொத்துல உரிமை இல்லாம இருந்துச்சு. இப்போ சொத்துல உரிமை கிடைத்தாலும் இந்த சடங்குகள்ல உரிமை இன்னமும் கிடைக்கல. ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு மகன் இல்ல அப்படின்னாலோ இல்ல நேரடி ஆண் வாரிசு இல்ல அப்படின்னாலோ கூட குடும்பத்துல மூத்தவர்கள் மனைவியையோ இல்ல மகளையோ கொல்லி வைக்க விடாம தூரத சொந்தம் யாரையாவது ஒருத்தரை தான் கொல்லி வைக்க விடுறத நம்ம முன்னோர்கள் வழக்கமா கொண்டிருந்தாங்க. குழந்தைகளையும் வீட்டையும் பார்த்து கொள்வதோட இறுதி சடங்குக்கு வருகை புரிந்தவர்களையும் பொறுப்பா பார்த்துக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது அது பெண்ணாக இல்லாம வேறு யாரா இருக்க முடியும்? ஆண்கள் அனைவரும் சுடுகாட்டுக்கு போன உடனேயே வீட்டையும் குழந்தைகளையும் பார்த்துக்க வேண்டியது பெண்களோட கடமை அப்படின்னு முன்னோர்கள் நினைச்சிருக்காங்க. பண்டைய காலத்துல நிலவிய பிரபலமான நம்பிக்கைகள்ல ஒண்ணு, ஆண் பிள்ளை தான் இறந்தவர்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது. மரணத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஆண் பிள்ளைகளே பாலமா இருக்கிறதா எல்லாருமே நம்புறாங்க. மரணத்திற்கு பிறகு மகன் இறுதி சடங்குகளை செய்து கொல்லி வைத்தாதான் இறந்தவர்கள் நேரடியா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கால ஆண்கள், ஏன் இப்ப கூட இருக்கிற சில ஆண்கள் பெண்கள் பலவீனமானவர்கள், அவர்களால தங்களுக்கு விருப்பமானவர்கள் எரிவதை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் பெண்களை சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு செல்றதில்லை. ஆனா ஆணை விட பெண் மனதளவுல மிக மிக வலிமையானவங்க அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அனைத்திற்கும் மேலா சொல்லப்படுற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் தீய ஆவிகளாலையும் பேய்களாலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான். சுடுகாட்டுல இறுதி சடங்குகள் நடக்கும்போது அங்க நூற்றுக்கணக்கான ஆவிகள் அலைந்து கொண்டிருக்குமா. இந்த சூழல்ல பெண்கள் அங்க இருக்கிறது ஆவிகளுக்கு ரொம்ப எளிமையான இலக்கா மாறிடும். அப்படிங்கறதுக்காக தான் பெண்கள் அங்க அனுமதிக்கப்படுறது இல்ல. என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? ஏன் உன்னை பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ. ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட क्वेश्चन மார்க் வைக்கிறியா?